Leve Palestina och krossa sionismen. Leve Palestina och krossa sionismen. Leve, leve, leve Palestina. Leve, leve, leve Palestina. Leve Palestina och krossa sionismen. Leve Palestina och krossa sionismen. மகாபாரத போரை வழிநடத்த கிருஷ்ணரின் வேண்டுகோளுக்கு இணங்க ட்ரோன் கண்டது அர்ஜுனன்தான் என்று ஐயத்திற்கிடமில்லாமல் 100% நிறுவிவிட்டேன். மகாபாரத கதைப்படி அர்ஜுனனின் மகனான அரவான் என்பதும் அர்ஜுனன் கண்ட ட்ரோன்தான் என்றும் நிறுவிவிட்டோம். ஆக அர்ஜுனனின் தேரை கிருஷ்ணர் ஓட்டினார் என்பது கூட அர்ஜுனனின் ட்ரோனை கிருஷ்ணன் ஓட்டியதைத்தான் குறிக்கும். ஆனால் ட்ரோனை இயக்க கம்ப்யூட்டர் நிச்சயம் தேவை. ஆக கிருஷ்ணன் ஏற்கனவே கம்ப்யூட்டர் தயாரித்திருந்ததால்தான் அர்ஜுனனை ட்ரோன் செய்ய பணித்தார். ஆக மகாபாரத காலத்தில் ட்ரோன் இருந்தது உண்மை என்பதால் கம்ப்யூட்டரும் இருந்தது என்பதும் அதை கண்டவர் கிருஷ்ணன் என்பதும் உண்மையாகிறது. இதற்கான இன்னுமொரு ஆதாரத்தை மக்கட் பிரதிநிதிகளுக்கான பட்டயப்படிப்பின் வகுப்பில் காகித பணம் வந்த நீண்ட வரலாற்றை நான் விளக்கிக் கொண்டிருந்த போது இந்திய பணம் 1 அணா, 2 அணா, 4 அணா, 8 அணா, 16 அணா என்று டிஜிட்டல் சீக்வன்ஸில் இருந்த வரலாற்றை ஆச்சரியத்தோடு விளக்கினேன். இந்த நாணயங்கள் 5000 ஆண்டுகளாக தொடர்ந்து புழக்கத்தில் இருந்ததாக முதலில் நான் எண்ணியிருந்தாலும் இவை வரலாற்றின் ஓட்டத்தில் வழக்கொழிந்து வெள்ளைக்காரன் காலத்தில் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருந்தது என்பதை அந்த காசுகளை பார்த்த பிறகு உணர்ந்து கொண்டேன். அதாவது கிருஷ்ணர் திருவள்ளிபுத்தூரை ஆண்டார் என்ற வரலாற்றை மறைமுகமாக தக்க வைக்க சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிராமணன் திருவள்ளிபுத்தூரின் அடையாளம் பால்கோவா என்று ஆக்கியது போல கம்ப்யூட்டர் கண்ட மகாபாரத கிருஷ்ணனின் காசுகள் டிஜிட்டல் சீக்வன்ஸில் இருந்த வரலாற்றை மறைமுகமாக குறிக்கும்படி வெள்ளைக்காரன் 1 அணா, 2 அணா, 4 அணா, 8 அணா, 16 அணா என்ற டிஜிட்டல் சீக்வன்ஸில் இந்திய காசுகளை உருவாக்கினான். தாமிரம் எனும் காப்பர் முருகனால் பிரித்தெடுக்கப்பட்ட உலோகம் என்பதாலும் தான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் என்பதாலும் கிருஷ்ணர் தனது தாமிர காசுகளை டிஜிட்டல் சீக்வன்ஸில் உருவாக்கியது மட்டுமில்லாமல் அதற்கு முருகனின் பெயரால் அண்ணா என்று பெயரிட்டு அதுவே பேச்சு வழக்கில் அணா என்றானது. அதாவது இப்போது அணா என்றழைக்கப்படும் காசு கிருஷ்ணன் காலத்தில் அண்ணா என்றுதான் முருகனின் பெயரால் அழைக்கப்பட்டிருந்தது என்று வகுப்பில் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தம்பிகள் வெள்ளைக்காரன் காலத்து காசுகளை எனக்கு மேடையிலேயே காண்பித்து அதில் அண்ணா என்றுதான் உள்ளது என்று நிறுவி எனது அனுமானம் மிகச்சரி என்று உணர்த்தினார்கள். அது ஒரு மறக்க முடியாத நாள். வகுப்பில் இது சார்ந்த எனது சொற்பொழிவின் ஒரு பகுதியை இப்போது பதிவு செய்கிறேன். ஐரன் ஏஜிம்பாங்க, புரோன்ஸ் ஏஜிம்பாங்க ஆச்சுங்களா. நமக்கு 20,000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4000 வருஷம் 5000 வருஷம் ஆனவங்க. இவங்க வர நேரேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரியே தவறு. இன்னொன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ராசி நட்சத்திரம் இந்த ஜாதகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாபிலோனை தான் சொல்லுவாங்களே ஒழிய இந்தியாவை சொல்ல மாட்டாங்க. ஸோ திட்டமிட்டு இருட்டடி பண்ணுறது இருக்குது. ஆனால் நம்மகிட்ட பணம் இருந்ததுலேருந்து ஒரு வியப்பான ஒரு செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா அணா ஞாபகம் இருக்குங்களா? வயசானவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சின்னவங்களுக்கு தெரியாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஓட்டை போட்ட நாணயம் பயன்படுத்திருக்கேன். அந்த காப்பர் இருக்கும், ஓட்டை போட்டிருக்கோம். ஆனால் 2 அணா, 4 அணா, 8 அணா, 16 அணா 1 ரூபா. இது பார்த்தீங்கன்னா பைனரியில் இருக்குங்க. டோன்ட் திங்க் ஸோ? அப்போ இந்த பணம் எந்த காலத்தில் இருந்தது? நம்ம கடவுளர் காலத்தில் இருந்துருக்கு. பிகாஸ் தேவர் எக்ஸ்பர்ட் இன் இது மெஷின் லாங்குவேஜ் எல்லாம் அவங்களுக்கு இருந்தது. எப்படி அணா ஆச்சுங்களா? 2 அணா, 4 அணா, 8 அணா இதானே நமக்கு ஞாபகம் வர அணாக்கள் இல்லைங்களா? 16 அணா இது பாருங்கன்னா பைனரி ஸ்கீமில் தான் இருக்குது ஆச்சுங்களா. இது 1 அணா, 2 அணா 0 1 2 அணா, அது 4 அணா 0 0 1 0 0 0 1 8 அணா. அதுக்கப்புறம் 4 0 என்ன போட்டு இன்னொன்று வந்ததுன்னா அது 16 அணா. இது பேசிக்கலி பைனரி சீக்வன்ஸு. இது நமக்கு இருந்திருக்குது பாருங்கள் நீங்கள். இது ஒரு பெரிய உண்மை. இது அணா கணக்கு இப்போ நான் கிருஷ்ணன் காலத்துலேருந்தே வந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்போ காயினேஜெலாம் யார் இதெல்லாம் இவன் பேசவே மாட்டாங்க.
பாபிலோனியாவில் தான் 4000 வருஷத்துக்கு முன்னால் காயின் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காயினுக்கான அத்தாட்சி நமக்கு கிடைக்கல. ஆனால் நான் என்ன என்னுடைய அனுபவ அறிவியல் மூலம் நான் சொல்கிறேன்னா, 1 அணா 2 அணா 4 அணா 8 அணா 16 அணா ₹1 அப்போ நம்மளது டிஜிட்டல் மாதிரியே நம்ம பணம் வந்திருக்கு. அப்புறம் இவங்க நான் இந்த பணம் 5000 வருஷத்துல பாரம்பரியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது கிருஷ்ணன் தான். ஏறத்தாழ 5000 வருஷமாகவே இந்த அணா கணக்குன்றதா இருந்திருக்கலாம். அணான்றது கூட அண்ணான்னு முருகனை வச்சு கூட அவர் பேர் வச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் அண்ணா, முருகன் தான் அண்ணா. திரு அண்ணாமலை, சித்தண்ணா வாசல், அண்ணான்றது அப்படி தான் வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அணா கணக்கு கிருஷ்ணன் கொண்டு வந்திருப்பார். அப்போ 5000 வருஷம் பாரம்பரியம் நமக்கு இருக்குது. அது இன்னை வரைக்கும் இருந்திருக்கு. சமீபத்தில் வரைக்குமே அந்த இது இருந்திருக்குது. நம்முடைய நாணயத்தை பற்றி செய்தியே இல்லைங்க. நம்மளதை பற்றி எல்லாம் இருட்டடிப்பு செய்கிறான். ஆனால் இந்திய நாணயம், இந்திய இது எல்லாமேனா தமிழனை தான் குறிக்கும். அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் பாபிலோனிக்கு தான் போவான், நம்மளை காமிக்கவே மாட்டாங்க. இப்படித்தான் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அணா, 2 அணா 4 அணா 8 அணா 16 அணா ₹1 நம்மக்கிட்ட ரொம்ப நீண்ட பாரம்பரியமாக காசுகள் இருந்திருக்கு. ஏன்னா இருந்திருக்கணுமே. ஏன்னா இவங்க தான் 20,000 வருஷத்துக்கு முன்னாலே இரும்பு கண்டுபிடிச்சிட்டாரு சிவன். அப்போ காப்பர் கண்டுபிடிச்சது முருகன். அதனால் காப்பர்ன்ற பேர் அதுக்கு இதாக இருக்குது. ஸோ அப்போ நம்மக்கிட்ட எப்பயிலே காசு இருந்திருக்கு. அப்போ இந்த அணாலாம் ரொம்ப நீண்ட நாளே பாரம்பரியன்றதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. நாங்கள் இந்த ஆமாம் அணான்றது. ஓ, இதெல்லாம் எங்கே கிடச்சிது? இந்த ஓட்டை நாணயம் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். இதுதான், இதெல்லாம் நான் பயன்படுத்தியிருக்கிறேங்க. யார் வச்சுருந்தீங்க எல்லாம் காமி? ஓ, சிவாவா? சிவா காயின் வச்சிருக்க சரியான ஆள் தான் நீங்கள். இது காயின் பரவாயில்லையா, போகிற இடத்துல எடுத்துகிட்டு போகிறாரு அவரு. சோழா நாணயம். அப்படியா? சரி, முதல் நாணயம். சரி, இது கட்டையாக இருக்கு. முதல் நாணயம். சரி, இதில் அரை அண்ணான்னு இது இருக்கு. அண்ணானே இது இருக்கு. அண்ணான்னு எழுதிருக்கு. அண்ணன் தான் எதிர்க்கா? இந்த வரைக்கும் பாருங்க, அரை அண்ணா. அண்ணா. அப்போ கரெக்டாக போச்சு பாருங்க. முருகனை வச்சு தான் பேர் வச்சான்னு சொன்ன வந்துருச்சிங்களா? அண்ணான்றது தான், அண்ணான்றது முருகன் தாங்க. அண்ணாமலை அப்படின்னு என்ன, அவர் ரகரத்தை கண்டுபிடிச்ச ஒரு முருகன். ரகர சத்தம் இருக்குங்களா, ழா, ரகர சத்தத்தை கண்டுபிடிச்சது முருகன். வாழ் அப்படின்னா அந்த நாக்கு மேலெண்ணத்தை தொடும். வாழ் தொட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் வால் சும்மா அப்படி நீங்களே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. லைட்டாக தொடும். வாழ் மடிச்சுப்பீங்க நீங்கள். அப்போ இந்த ரகரத்தை முருகன் தான் முதல்ல உருவாக்குறாங்க. ஸோ ரகரம். அதனால தான் தமிழுக்கு ரகரத்தை வச்சு தமிழ்னு பேர் வச்சார் கிருஷ்ணன். தமிழுக்கு பேர் வச்சது கிருஷ்ணன் தான். அவர் யாரை வச்சு வச்சாருன்னா முருகனை வச்சு தான் வைக்கிறார். முருகன் தான் தமிழ் அப்படின்ட்டு தமிழ்னு பேர் வைக்கிறாரு. இப்போ அதனால் இந்த மேல் அன்னத்தோடு தொடர்பு இருக்கு இல்லைங்களா முருகனுக்கும், இல்லையா? அந்த தத்துவத்தை சொன்னவர் இருந்தால அவர் அண்ணல். அதை வச்சு தான் இப்போ பாருங்கள், நான் இப்போ எவ்வளோ விஷயம் நாம் இது எடுத்த உடனே எவ்வளோ வருது பாருங்கள். இது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. 1 அணா 2 அணா 4 அணா 8 அணா 16 அணா. அணான்றது அண்ணா முருகனை குறித்த வார்த்தை, அது தமிழை குறித்த வார்த்தை, அந்த மேலெண்ணத்தை தொடருது. நான் தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு வாரமாக இது இப்படி வந்திருக்கு. அதாவது 1 2 4 8 16 எப்படி வருங்க? சார் டிஜிட்டல் மணி இது எப்படி வந்திருக்க முடியும்? ஸோ அப்புறம் இதுக்கு அண்ணான்னு பேர் இப்போ தம்பிங்க காமிச்சிட்டாங்க. இது அண்ணான்றது அண்ணான்னு எழுதியிருக்கு ஆச்சுங்களா? அப்போ அண்ணான்றது முருகன் பேரால் தான் கரன்சியை உருவாக்கிறார். யார் உருவாக்குனார்? முருகன் புகழ் பாடினவர் கிருஷ்ணன் தாங்க. முருகனுடைய ஒரு இது அவர் இன்ஸ்பிரேஷனாக வாழ்ந்தவரே கிருஷ்ணன் ஆச்சுங்களா? இப்போ இதில் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்கோம். 1 2 4 8 16 டிஜிட்டல் மணி. இதில் இந்தியாவில் மட்டும்தான் இந்த பணம் இருந்திருக்கு. அதுக்கு மூலம் நாம. அப்போ இதிலேருந்து நான் என்னங்க இது பண்ணுறேன்னா, அண்ணான்றது நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அண்ணாவாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். தம்பிங்க எனக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டாங்க. அண்ணா தான் அது, அண்ணான்றது இல்லை, அண்ணா தான் அண்ணாவாக மாறி இருக்குன்ட்டு. இப்போ அண்ணான்றது முருகனை குறிச்சி வச்சிருக்கிறது யார் வச்சிருப்பாருன்னா கிருஷ்ணன் தான் வச்சிருப்பாரு. அப்போ அதுக்கு பணத்துக்கு பேர். அந்த பணம் 1 2 4 8 16 இருந்ததுன்னா
இட்ஸ் அ டிஜிட்டல் சீக்வன்ஸ், இது பைனரி சீக்வன்ஸ் இது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிருஷ்ணன் தான் பண்ணியிருக்க முடியும். அப்போ நமக்கு இந்த அண்ணா கணக்கு 5000 வருஷம் பாரம்பரியம் இருக்குன்றது நாம் இதிலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு உண்மையாக இருக்குது. இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. இதெல்லாம் இது நாம தான் பண்ணுன்னா எல்லாத்தையும் அடித்து வச்சுருக்கான்ல, இது நாம் தான் மீட்டெடுக்க வேண்டியது இதெல்லாம் அப்படின்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட காயின் இருந்ததுங்க ஆச்சுங்களா, காசு நம்மக்கிட்ட இருந்த காசு தான் இன்றைக்கி இங்கிலீஷில் கேஷ் ஆகிருக்குது. மண்ணை எடுத்து ஆனதால் தான் அது மணின்னு ஆயிருக்கு. டிஜிட்டல் சீக்வன்ஸில் இருந்த கிருஷ்ணனின் காசுகள் கிருஷ்ணன் கம்ப்யூட்டர் கண்டவர் என்பதற்கு கூடுதல் ஆதாரமாக இருந்ததை இதுவரை கண்டோம். இப்போது யூதன் உருவாக்கியுள்ள பிட்காயின் எனும் மர்ம காயின்களும் கிருஷ்ணன் கம்ப்யூட்டர் கண்டார் என்பதற்கு மேலும் ஒரு ஆதாரமாக விளங்குகிறது என்பதை இப்போது பார்ப்போம். கிருஷ்ணன் கம்ப்யூட்டரை முதன்முதலாக கண்டார் என்ற வரலாற்றையும் அந்த பாதிப்பினால் தனது காசுகளான காயின்களை டிஜிட்டல் சீக்வன்ஸில் அண்ணாக்களாக வெளியிட்டார் என்ற வரலாற்றையும் கொண்டு சதோஷி நாக்கமோட்டோ என்ற ஒரு ஜப்பானிய கற்பனை மாந்தனின் பெயரால் கம்ப்யூட்டரிலேயே மைனிங் செய்து உண்டாக்கும் பிட்காயினை யூதர்கள் உருவாக்கினார்கள். அதாவது கிருஷ்ணனின் பெயரால் யூதர்கள் உருவாக்கிய கம்ப்யூட்டர் காயின் தான் பிட்காயின். இந்த எனது எண்ணத்தை அப்படியே நிறுவும் வகையில் இணையத்தில் கிடைத்த இந்த பிட்காயின் லோகோ உண்மையில் என்னை உறைய வைத்தது. இதில் 21 மில்லியன் ஆட் இன்ஃபினிட்டியம் என்று இன்ஃபினிட்டியை குறிக்கும் கிடையாக எழுதப்படும் 8 என்ற எண்ணின் மீது எழுதப்பட்டுள்ளது. 8 என்பது கிருஷ்ணனை குறிக்கும் எண். இதை பற்றி மேலும் சொல்வதற்கு முன்பாக மைனிங் செய்யக்கூடிய மொத்த பிட்காயின்கள் 21 மில்லியன்கள் என்பதில் 21 என்பது பரசுராமனையும் மில்லியனை குறிக்கும் 6 என்ற எண் சகுனியையும் குறிக்கும். இதை கொண்டு பிட்காயின்களை யூதன் சடங்கு ரீதியாகத்தான் உருவாக்கியுள்ளான் என்பது புரிகிறதா? இந்த பிட்காயின் லோகோவில் உள்ள இன்ஃபினிட்டியம் என்பதும் கூட கிருஷ்ணன் உருவாக்கிய குறியீடுதான். கிருஷ்ணனின் விண்கலம் நிலாவுக்கு பயணித்து பூமிக்கு திரும்பியது என்று ஏற்கனவே நிறுவினேன். அந்த பாதை 8 என்ற எண்ணின் வடிவில் இருந்தது என்றும் அப்பல்லோ 8ஐ கொண்டு நிறுவினேன். எண்களுக்குப் பின்னால் வியத்தகு கோட்பாடு என்று 6 வருடங்களுக்கு முன்பு நான் வெளியிட்ட விடயத்தில் நிலவை எட்டிப்பிடிப்பது என்ற கோட்பாட்டைத்தான் 8 என்ற எண் குறித்தது என்றேன். அது எவ்வளவு சரியாக உள்ளது என்று இன்று நான் எண்ணி பார்த்து வியக்கிறேன். ஆக தனது விண்கலத்தை நிலவு வரை இயக்கிய கிருஷ்ணன் இந்த அகிலாண்டம் எல்லையில்லாமல் விரிகிறது என்பதை குறிக்க என் 8 வடிவில் உள்ள அந்த பாதையையே இன்ஃபினிட்டி என்ற கருத்தியலை குறிக்கும் குறியீடாக ஆக்கினார். மேலும் 1 முதல் 9 வரை உள்ள எண்களில் 8 மாத்திரம்தான் கையை எடுக்காமலேயே திரும்பத் திரும்ப எல்லையில்லாமல் எழுதக்கூடிய எண். ஆக இன்ஃபினிட்டியை குறிக்க கிடையாக எழுதப்படும் 8 என்ற எண் அனைத்து வகையிலும் பொருந்துகிறது. கிருஷ்ணன் பற்றிய மாயோன் திரைப்படமும் இன்ஃபினிட்டிக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள தொடர்பை குறிப்பிட்டுள்ளதை ஏற்கனவே பார்த்தோம். வட்டு, அதாவது ரவுண்ட் டிஸ்க் எனும் வட்டமான சிறிய உலோகம் என்று பொருள் கொள்ளும் சொல்லிலிருந்துதான் வட்டு, பட்டு, பிட்டு, பிட் என்ற ஆங்கிலச் சொல் மூலங்கொண்டது. கம்ப்யூட்டர்களும் 8 பிட் கம்ப்யூட்டர், 16 பிட் கம்ப்யூட்டர், 32 பிட் கம்ப்யூட்டர், 64 பிட் கம்ப்யூட்டர் என்று எண் 8 மடங்குகளாக இருப்பதையும் கவனியுங்கள். இப்போதுள்ள ஃப்ராட் பிட்காயின் போன்ற எதையும் கிருஷ்ணன் உருவாக்கவில்லை. ஆனால் கம்ப்யூட்டர் கண்ட கிருஷ்ணன் அதன் தாக்கத்தால் டிஜிட்டல் சீக்வன்ஸில் காப்பர் காயின்களை வெளியிட்டார். இந்த உண்மையிலிருந்து ஊக்கம் பெற்றுத்தான் மறைமுகமாக கிருஷ்ணனின் பெயரால் பிட்காயினை யூதன் உருவாக்கினான். அதை சதோஷி நாக்கமோட்டோ என்ற ஒரு ஜப்பானிய கற்பனை மாந்தரின் பெயரால் ஏன் வெளியிட்டான்? சதோசி என்றால் விஸ்டம் எனும் ஞானமாம். ஆனால் இதை சதா யோசி என்ற தமிழ்ச்சொல்லிலிருந்துதான் யூதன் உருவாக்கினான். சதா யோசி சதோஷி. காயினை மைனிங் செய்ய கம்ப்யூட்டர் சதா யோசித்து கொண்டுதானே இருக்க வேண்டும். சதோஷி நாக்கமோட்டோ என்ற பெயரில் உள்ள நாக்கமோட்டோ என்பதற்கு சென்ட்ரல் ஆரிஜன் என்று பொருளாம். ஆதி உலகில் அது தமிழகத்தைத்தான் குறிக்கும். கொரியாவிற்கும் தென் தமிழகத்தின் ஆய் நாட்டிற்கும் செம்பவளம் என்ற இளவரசி மூலமாக உள்ள தொடர்பை கொண்டு நாக்கமோட்டோ என்ற பெயர் புழங்கும்
ரியூக்யூ தீவுகளுக்கும் தமிழகத்தின் ஆய்நாட்டிற்கும் தொடர்பு இருந்திருக்க வேண்டும் என்று கருதலாம். ஆய்நாடு என்பதும் கிருஷ்ணனின் ஆயர்நாடுதானே. தென் தமிழகத்தில் உள்ள ஆய்நாட்டு பகுதியில்தானே கிருஷ்ணனும் வாழ்ந்தார். ஆக நாக்கமோட்டோ என்பது யூதனை பொறுத்தவரையில் சென்ட்ரல் ஆரிஜின் என்று தமிழகத்தை குறித்தாலும் அந்தச் சொல் நாகமேதை எனும் கிருஷ்ணனை குறிக்கும் பெயர்தான். நாகமேதை என்பதுதான் நாக்கமோட்டோ என்று மருவியுள்ளது. நாக்கமேதா, நாக்கமோடா, நாக்கமோட்டோ. கிருஷ்ணன் நாகர்குலம் என்பது அனைவரும் அறிந்தது. அதனால்தான் மேதையான அவர் நாகமேதை என்றும் அதன் திரிபாக ரியூக்யூ தீவுகளில் நாக்கமோட்டோ என்றும் அழைக்கப்பட்டார். இவற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுவது என்னவென்றால், கிருஷ்ணன் தான் முதலாக கம்ப்யூட்டர் கண்டார். அதன் தாக்கத்தால்தான் தனது தாமிர காசுகளை முருகனின் பெயரால் அண்ணா என்றும் 1 அணா, 2 அணா, 4 அணா, 8 அணா, 16 அணா என்று டிஜிட்டல் சீக்வன்ஸிலும் வெளியிட்டார். கம்ப்யூட்டர் கண்ட கிருஷ்ணன் டிஜிட்டல் சீக்வன்ஸில் காயின் வெளியிட்ட வரலாற்றின் அடிப்படையில் யூதர்கள் நாகமேதை ஞானி என்று கிருஷ்ணனின் பெயர் கொண்ட சதோஷி நாக்கமோட்டோ என்ற கற்பனை மாந்தனின் பெயரால் ஃப்ராட் பிட்காயினை உருவாக்கி உலகை ஏமாற்றி பெரும்பணம் சம்பாதித்துள்ளனர்.